வெல்கம் டு சுலேகாஸ் டைரி. ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம போன விலாகோட கண்டினியூஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம். போன விலாகில் கீரை விதைப்பது எப்படி, அப்புறம் கேரட் முள்ளங்கி இதெல்லாம் விதைச்சது எப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்கள். அப்படி கார்டன் அப்படிட்டும் காட்டியிருப்பேன். ஒரு 2 days முன்னாடி தான் போட்டேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி பறிச்சிக்கலாம். தக்காளி நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். நாட்டு தக்காளி. அப்புறம் ஃப்ரிட்ஜ் தொட்டிலையும் போட்டு வச்சுருக்கேன். இதையும் பறிச்சிக்கலாம். கீழே நிறைய காயும் இருக்குது. தக்காளி காய் அதை பறிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அவரைக்காய் தான் சூப்பராக இருக்குது. இது நல்ல டேஸ்ட்டான ஒரு ரகம், கோழி அவரைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சீக்கிரமே வெந்துடுது போட்டதுமே. இந்த ஊதா பார்டர் அவரை பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் லேட் ஆகுது அது வேகிறதுக்கு. ஆனால் அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்து பச்சை அவரை அதெல்லாம் பறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குதுன்னு சொல்லி. இது ஊதா பார்டர் அவரை, இதையும் பறிச்சிக்கலாம். ஊதா பார்டர் அவரில் இது இன்னொரு ரகம். கீழே இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் குட்டையாக அகலமாக இருக்குது. இது வேங்கரி கத்திரி. இதுவுமே அறுவடை முடிய போகுது. இது 2வது வருஷம் காய்ச்சிட்ருக்கு. அதில் ஏதோ பூச்சி தாக்கல் மாதிரி வந்துருச்சு. அதனால் லாஸ்ட்டில் ஒன்று இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேன். இது பாவக்காய் கொடி ஏறிட்டுருக்கு. மேலே கட் பண்ணியிருக்கேன். இது மயில் தண்டிக்கீரை. அங்கங்கே விதைகள் நிறைய வந்திருக்கு. இதையும் பறிச்சுக்கலாம். மர நேரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கொத்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. நமக்கு இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு. தக்காளி, அவரைக்காய், கத்திரி, வேங்கரி கத்திரி, அப்புறம் தண்டங்கீரைலாம் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மணத்தக்காளி கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கிறேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இருக்குது. அப்புறம் தொய்யக்கீரை இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எகிப்து கீரை. எல்லாமே சீத்து விழுந்து தனியாக முளைச்சி வந்துட்டுருக்கு. இதுதான் தொய்யக்கீரை பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம பொரியல் பண்ணலாம், இல்லை கடையில் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமா? பாய்.